ஆசிரியர் சொந்தங்கள் அனைவருக்கும் உண்மை தோழியின் இனிய வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வை அதாவது டெட் தேர்வை இன்னும் கடுமையாக்க வேண்டும் என்று மாநில கல்விக்குழு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதை பற்றிய விரிவான செய்தியை இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கலாம். ஆசிரியர் சொந்தங்களே, நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ஆசிரியர்களை தேர்வு செய்யக்கூடிய டெட் தேர்வை கடுமையாக்க பரிந்துரையானது வழங்கப்பட்டிருக்கிறது. டெட் தேர்வை கடுமையாக்க வேண்டும் என மாநில கல்விக் கொள்கையில் பரிந்துரை வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாடப்புத்தகத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து டெட் தேர்வை நடத்துவது தற்போதைய டெட் தேர்வு முறை ஆசிரியர்களுக்கான கற்பித்தல் முறைக்கு போதுமானதாக இல்லை என்பது குறித்தும் அந்த பரிந்துரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த பரிந்துரைகள் விரிவாக சொல்லப்பட்டிருப்பது என்ன தகவல்கள்? கௌதமி வணக்கம். தற்போது மாநில கல்விக் கொள்கை குழுவானது ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் முருகேசன் தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவானது முதலமைச்சரை சந்தித்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அது பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கு இந்த டெட் தேர்வு முறை கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த டெட் தேர்வு முறை தற்போது இருக்கக்கூடிய அந்த தேர்வு முறை கடுமையாக்கப்பட வேண்டும் என்று இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய அந்த முறையின் மூலமாக திறமையான தகுதியான ஆசிரியர்களை தேர்வு செய்ய முடியாத சூழல் இருப்பதாகவும், எனவே இந்த டெட் தேர்வை இன்னும் கடுமையாக்க வேண்டும் எனவும் மாநில கல்விக் கொள்கை குழு பரிந்துரை கொடுத்திருக்கின்றது. அதாவது இந்த தேர்வு முறையை பொறுத்தவரையிலே வெறும் பாட புத்தகத்தை மட்டுமே ஒற்றி கேள்விகள் அமைவதாகவும், பாடப்புத்தகத்தை மனப்பாடம் செய்தாலே டெட் தேர்வில் வெற்றி பெற்று விடலாம் என்ற நிலைதான் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதன் மூலமாக, அதாவது டெட் தேர்வில் வெற்றி பெறுவதன் மூலமாக மாணவர்களுக்கு கல்வியை கற்பிக்கக்கூடிய முறை அவர்களிடம் போதுமானதாக இல்லை என்று தெரிய வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கற்பிக்கும் திறனை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான தேர்வு முறை வேண்டும். என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர்கள் இந்த தேர்வு முறைகளுக்குள் கொண்டு வந்தால் மாணவர்களுக்கு டீச்சிங் இன் ஆர்ட் என்று குறிப்பிடுவார்கள். அது போன்று ஒரு முறை கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த ஆசிரியர்கள் பாடத்தை தாண்டி உள்ளூர் சூழல், சாதி மத ரீதியிலான பாகுபாடுகள் பற்றிய புரிதலோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் அரசு பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள் என்பது பலவிதமான சூழ்நிலையிலிருந்து வருவார்கள். ஒடுக்கப்பட்ட நிலைகளிலிருந்து வருவார்கள், பின்தங்கிய நிலையிலிருந்து வருவார்கள், கிராமப்புறத்திலிருந்து வருவார்கள், மலைவாழ் பகுதியிலிருந்து வருவார்கள். எனவே பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து வரக்கூடிய மாணவர்களை அனுசரித்தும் அவர்களுடைய பின்புலங்களை புரிந்து கொண்டும் அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். எனவே அதற்கு ஏற்ப ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டுமானால் தற்போது இருக்கக்கூடிய டெட் தேர்வு முறை போதுமானதல்ல. வெறும் புத்தகத்தை மட்டும் மனப்பாடம் செய்துவிட்டு அதன் மூலமாக தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் அவர்கள் ஆசிரியர்களாக ஏற்றுக்கொள்வது சரியாக இருக்காது. எனவே கற்பித்தல் முறையை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலான டெட் தேர்வு முறையை கொண்டு வர வேண்டும், இந்த முறையை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்று